நமஸ்காரம். இந்த என்பணி சத் சங்கத்தில் நான் பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 நாள் ஆப்பறது. இன்னைக்கு நான் அடியேனுக்குன்னு இருக்கிற சில விருப்பங்கள் அது என்னங்கிறத பத்தி உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு பாக்குறேன். இப்ப எனக்கு 52 வயசாச்சு. என்னுடைய தகப்பனார் வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி மகாவித்வான். அவரை பார்த்து தான் இந்த வழியில உபன்யாசகனாகணும் என்கிற விருப்பமே வந்தது. ஆனா அவர் திடீர்னு என்னோட 28வது வயசில் 1991 வருஷம் தை மாசம் பிறந்த உடனே ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே பரமபதம் அடைந்து விட்டார். அதற்கு பின்னால் நான் ஏற்கனவே ஏதோ படிச்சிருந்ததுனாலே ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவர் போனதிலிருந்தே அவருடைய பல பக்தர்கள் சிஷ்யர்கள் உபன்யாசம் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார்கள். அதனால 1991 தான் பேச ஆரம்பிச்சது. இருந்தாலும் எனக்கு பூணல் போட்ட 7வது வயசுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துன்னு வந்தார் தந்தை. அதனால அது உபயோகமா இருந்தது. இப்போ 2016 வந்ததுனால் நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு 25 வருஷங்கள் பூர்த்தி ஆயிடும். 25 வருஷமா பேசி ஏதானு சாதிச்சிருக்கியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல சாதிக்கிறதுக்குன்னு ஒண்ணும் பெருசா இல்லை, சாதிக்கவும் இல்லை. ஆனா இப்ப உங்க இத்தனை பேர் இருக்கு பாருங்க, இந்த ஆதரவு தான் சாதிச்சதுன்னு சொல்லணும். பகவத் விஷயம் சாஸ்திரத்தை பத்தினதோ உபனிஷத்தா இருக்கட்டும் கீதையா இருக்கட்டும் ஆழ்வார்கள் பாசுரமா இருக்கட்டும் நமக்கு கிடைக்காது. அது ஏதோ எட்டாக்கனி அப்படின்னு யாருமே சொல்லிடக்கூடாது. அந்த உயர்ந்த ஒரு ட்ரெஷர் எல்லாரையும் சென்று அடையணும் அப்படிங்கிற ஒன்னே ஒண்ணுதான் அப்படி என்னுடைய அப்பா சொல்லிட்டு போனது. அதனால அதன்படிக்குத்தான் இத்தனை வருஷமாவும் பண்ணிட்டு வந்திருக்கேன். எத்தனையோ குற்றம் குறைகள் இருந்திருக்கும். ஆனா அதை தாண்டி இத்தனை பேரும் ஆதரவா தான் கேட்டு இருக்கு. 25 வருஷமும் சொன்னது அநேகமா 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு. ரொம்ப நாளா உள்ளூர ஒரு இனம் புரியாத ஆசை, இளைஞர்களுக்கு அட்ரஸ் பண்ணணும். அவர்கள் லாஜிக்கலாகவும் சயின்டிபிக்காகவும் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன பதில் இருக்குன்னு அவர்களுக்கு நன்னா எடுத்து சொல்லணும். அதனால மேலும் இளைஞர்களுக்காக உபன்யாசம் பண்ணணும்னு ஒரு தீராத தாகம் உண்டு. அது நடக்கணும். அடுத்த 5 வயசுல இருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு அவர்களை அமர்த்தி வைத்து அவர்கள் ஆசைப்பட்டு கேட்கும்படிக்கு கதைகள் சொல்லணும். அது புராணத்திலேருந்து இதிகாசத்திலேருந்தும் எனக்கு அந்த குட்டி குட்டியா கதை சொல்லணும்னு ஆசை உண்டு. ஒரு பக்கம் வேதாந்தம் சொல்றோம், கீதை சொல்றோம், உபனிஷத்து சொல்றோம், பெரியவா கேட்கறா இருக்கட்டும். இருந்தாலும் அந்த குழந்தை மனசுக்கு கண்டிப்பா அது ஈர்க்கும். அதை சொல்லணும்னு ஒரு ஆசை. இதெல்லாம் முயற்சி லெவல்ல தான் இருக்கு. உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா தான் இதை நடத்த முடியும். ஆனா இது இளைஞர்களுக்கு சொல்லணுமா குழந்தைகளுக்கு சொல்லணுமா அது தேவையாங்கிறதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். இதுக்காக இப்ப ஸ்ரீரங்கத்திலே ஒரு சின்ன பாடசாலை வச்சிருக்கோம். அதுல 30 பசங்க இருக்கா. இந்த வருஷம் கூட 9 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளே 6 பேர் சேர்த்திருக்கா. அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு விருப்பம் இருக்கு. அதனால என்னுடைய முதல் விருப்பம்ங்கிறது இப்போதைக்கு இளைஞர்களுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அவர்களோட கொஸ்டின் ஆன்சர் செஷன் நடத்தணும். குழந்தைகளுக்கு அவளுக்கு புரியறாப்புல கதைகளை எடுத்து சொல்லணும். அவளுக்கு ஒரு 15 வயசு ஆச்சுன்னா பிலசாபிக்கல் கான்செப்ட்ஸ் அவளுக்கு புரிய வைக்கணும். இது முதல் விருப்பம். 2வது விருப்பம், கோவில்ல இன்னைக்கு பல இடங்களிலையும் ஆள் பற்றாக்குறை. பெருமாளானா அற்புதமா சேனிச்சுட்டு இருக்கார், நிற்கிறார். ஆனா நாம எல்லாரும் கிராமத்திலேருந்து வெளியேறிட்டோம், வேலை வாய்ப்பை தேடி போயிட்டோம். அவரானா நாம எப்ப வருவோம்னு காத்து கொண்டு கிடக்கிறார். ஒரு கோவில்னால் குறைஞ்சபட்சம் இத்தனை சிப்பந்திகளாவது இருக்கணும். ஒரு அர்ச்சகர், ஒரு மடப்பள்ளி தளிகை பண்றவர், ஒரு பரிசாரகர், விளக்கு போடணும், உள்ளெல்லாம் துணிமணி எல்லாம் மடிச்சு வைக்கணும், பாத்திரம் எல்லாம் சுத்தி பண்ணி வைக்கணும், தளிகை மாத்தணும். இதுக்கெல்லாம் ஒரு பரிசாரகர். துப்புரவு பணியாளர்கள் 2 பேர், நந்தவனம் பார்த்துக்கிறவர் ஒருத்தர்,
குறைஞ்சபட்சம் 6 பேர் கோவில்கள்ல இருக்கணும். 4 வேளையாவது பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணி தளிகை கண்டொருள பண்ணணும். 2 வேளையாவது புஷ்பம் தொடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். இது ஒரு ஆசை. அதே மாதிரி எந்த கோவில் சின்ன கிராமமா இருந்தா கூட சேவார்த்திகள் போனா தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். இதனாலதான் இப்போ சில கிராமத்து கோவில்கள் எல்லாம் இடம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். அந்த ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு 3 ரூம் 4 ரூம் இருக்கிற ஒரு இடம் கட்டிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் நீங்க வந்து தங்கி வருஷத்துக்கு 2 நாள் தங்கி உங்க ஆனந்தனையும் நீங்க கைங்கரமானோம். எல்லா பக்தர்களும் அந்த கோவில்களுக்கு வரணும்னு ஒரு ஆசை. இன்னொன்னு, ஒரு ஹப் சென்டர் மாதிரி ஒரு 10 கோவில் ஒரு இடத்துல இருக்கு. கும்பகோணம்னா இருக்கு இல்லையா, திருநாங்கூர்னா இருக்கு, ஸ்ரீரங்கம்னா இருக்கு, காஞ்சிபுரம்னா இருக்கு. அந்த மாதிரி எங்க ஒரு கிளஸ்டர் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்குமோ அங்க ஒரு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி பூர்ணமா வேதத்தை அத்தியனம் பண்ணவர் ஒருத்தர், தமிழ் வேதத்தை அத்தியனம் பண்ணவர், நன்னா பண்ணிவிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாத்தியார், குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் கத்துக் கொடுக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏரியால இருக்கிற எல்லாருமே தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் எதுவா இருந்தாலும் அந்த சென்டருக்கு போனோம்னா அது கிடைக்கும். அவர்களே அந்த சுத்துவட்டார கோவில்கள்ல நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் பார்க்கணும், அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். இத போல அந்த ஒரு சென்டரை வைப்ரண்டா ஏற்படுத்தணும். இத போல ஒரு 10 சென்டரான தமிழகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. பெரிய ஆசை, மனக்கோட்டையா கூட இருக்கலாம். ஆனா இப்படி இருந்தா மக்கள் எல்லாருக்கும் பயன்படும். இன்னைக்கு ஒரு சில இடங்களை தவிர ஒருத்தர் ஏதாவது கத்துக்கணும்னு ஒரு குழந்தை நினைச்சதுன்னா கூட கத்துக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத பண்ணிட்டோமே. அதை நினைச்சா தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நிலை மாறணும்னு ஒரு ஆசை. 3வது, ரொம்ப சோசியல் சர்வீஸ் பக்கம் ஸ்பிரிச்சுவல் காரா போறதே இல்லை. அது தப்பு. நம்ம நாட்டிலே என்ன பாடுறோம், வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹேஜே ஹே பீடபராயி ஜானேரே. எப்பவோ நரசி மேத்தா பாடினாரோ இல்லையோ. யார வைஷ்ணவன்னு சொல்றோம், புறத்தியாருடைய வலிய தெரிஞ்சுண்டு அந்த வலியை யார் போக்குறானோ அவன் தான் வைஷ்ணவன். அதனால நம்ம ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு சர்வீஸே பண்ணாம வெறும் கோவில் குளம்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனால இந்த சென்டர்கள் எல்லாத்தையும் ஒரு ரிலிஜியஸ் சென்டரா வெறும் ஸ்பிரிச்சுவல் சென்டரா இல்லாமல் ஒரு சோசியல் சர்வீஸ் சென்டரா மாத்தணும். அதுலயே சின்ன டிஸ்பென்சரி, எல்லாருக்கும் ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன், அவ இன்னைக்கு ரொம்பவே பின்தங்கி இருக்கா, அவர்களுக்காக கண்டிப்பா எத்தையாவது செய்ய வேண்டும். எதுன்னு ஓரளவுக்கு தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். 4 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட்னா உபன்யாச சப்போர்ட் நிறைய உண்டே தவிர சர்வீஸ்ன்னு வரைச்சே சுலபத்துல எல்லாரும் வந்துடுறாளா. அவரவர்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே நேரம் சரியா போயிடுறது. ஆனா சர்வீஸ் பண்ணாதான் பகவானுக்கு நம்மள பிடிக்கும். இது 3வது. இந்த 3 விருப்பத்தோட தான் எங்கெங்க போகணும், ஆறார்கிட்ட பேசிட்டு இருக்குமோ கேட்டு இருக்கேன். இதெல்லாம் கனவு நனவாகணும்னா இது ஆயிரக்கணக்கா நீங்க கேட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா தான் இது நனவாகும். முதல்ல இந்த விருப்பங்கள்லாம் சரியா, இதெல்லாம் ஃபீஸிபிளானு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உபன்யாசம் பண்ண தெரியும், அதுவும் சுமாரா பண்ண தெரியும். அதனால உங்கள்கிட்ட தான் இப்ப கேட்க போறேன், என்ன இதெல்லாம் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், உங்க அபிப்பிராயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாரோ பண்ண போறது இல்லை, உங்களோட கூடித்தான் இப்ப இது இத்தனையுமே பண்ண போறேன். வாட்ஸ்அப் சத் சங்கம் ஆரம்பிக்கும் போதே நிறைய திருப்பணிகள் செய்ய போறோம், சர்வீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன். வாய்ப்புகள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. உங்களுக்கு ஒரு தனி மெசேஜ் அனுப்புறோம். இப்ப இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த விருப்பங்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவோ அதை நீங்க அந்த வெப்சைட்ல போய் பதிவு பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுல உங்களுடைய நம்பரை போட்டு நீங்க பதிவு பண்ணுங்க. அதை தெரிஞ்சுண்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, எந்த வழியில போகணும்னு புரிஞ்சுண்டு அப்புறம் நாம மேற்கொண்டு என்ன செய்வோம். நான் சாதாரணமா உபன்யாச விஷயத்தை தவிர வேற எதை பத்தியும் பேசவே மாட்டேன். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் டைக்ரஸ் பண்ணி அடியனை பத்தி 2 வார்த்தை சொல்லினுட்டேன். தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.